கல்யாண ஸ்டைல் சுட்ட பூண்டு ரசம். இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூண்டு ஒரு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரசத்துக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டியது இந்த பவுடராக. அதுக்கு 2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு தோல் உரித்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து வந்த உடனே 1 கப் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்படிதாங்க ரொம்ப ஈஸியாக ருசியாக சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட ரைஸ் அப்பளம் கூட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்.